தஞ்சாவூரை பத்தி பெருமையா பேசினதும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதுக்கு போன அந்த ரெஸ்பான்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஊரோட இன்னொரு பக்கத்தை அவங்க எல்லாருக்கும் காட்டணும், அதை தெரிவிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தஞ்சாவூர் பேர் வச்சிருக்க எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் கிரியேட்டரும் எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜும் இதெல்லாம் பத்தி பேசினதே கிடையாது. அப்படியே பேசியிருந்தாங்கனால அது ரொம்ப கொஞ்சம் பேர் தான். பச்சை பசையிலும் வயலு பெரிய கோயில் இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப ஊரெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நாஞ்சிக்கோட்டை பைபாஸ்ல இருந்து மாதாக்கோட்டை பைபாஸ் போற வழியில நீங்க ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாம் குப்பை மட்டும்தான். அந்த குப்பையில இருந்து வர நாத்தமும் பார்க்கவே செழிக்காத அந்த குப்பையும் இதோட சேர்த்து செப்டி டேங்க் வேஸ்ட் எல்லாம் அள்ளிட்டு வர லாரி எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கதான் கொட்டுவாங்க. கான்வென்ட்ல இருந்து பூக்காரத்திற்கு போற அந்த வழியில அந்த பாலத்தை கீழே இருக்கிற அந்த வைன் ஷாப்ல சரக்கு வாங்கிட்டு வந்து வயசானவங்கல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் அந்த சாந்தத்துல கேட்டு டிராக்ல ஓரமா உட்கார்ந்து தான் குடிக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே கேட்டு காஞ்சிக்கோட்டை ரோட்ல இருக்கிற ஆர்எம்எஸ் காலனி விக்டோரியா நகர் பக்கத்துல ஒரு பழக்கடை இருக்கும். தள்ளு வண்டியிலேயே போட்டிருப்பாங்க. அந்த பழக்கடை பக்கத்துலதான் அங்க இருக்கிற மொத்த குப்பையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. ரோட்டுக்கு ஓரமாவே நடப்பாதை இருக்கு, மெயின் ரோடு இருக்கு, மெயின் ரோடு மேலேயே தான் குப்பையும் கிடக்கும். இதை யாருமே கேட்டது வரைக்கும் நான் பார்க்கல. அதெல்லாம் விடுங்க, ரெட்டிப்பாளையத்தோட பல தெருவுல இன்னும் தார் ரோடே கிடையாது. இந்த மாதிரி ஊருக்குள்ள 1008 பிரச்சனை இருந்தாலும் அது எதையுமே நம்ம ஊர்ல இருக்கிற தஞ்சாவூர்னு பேர் வச்சிருக்கிற பேஜ் எதுவுமே பேசி நான் பார்க்கவே இல்லை. இனிமேலாவது கொஞ்சமாவது நம்ம ஊர்ல இருக்கிற பெருமையை மட்டும் பேசாம எந்த கடையில என்ன விளம்பரம் பண்றாங்க, என்ன ப்ரமோஷன் போடுறாங்க, என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கிறதெல்லாம் சேர்த்து நம்ம ஊர்ல இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையும் பேசுனீங்கன்னா ஊர் கொஞ்சம் நல்லா இருக்கும்.